என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஆணவம் அழிந்ததடி நாவல் பகுதி 13. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். ருத்ரனின் உதவி இல்லாத நேரத்தில் கற்பக அம்மா வெளியே செல்வது என்றால் அவருக்காகவே வீல் சேரோடு காருக்குள் ஏறும் வசதியோடு வடிவமைக்கப்பட்ட கார் ஒன்று இருக்கிறது. அதில் தான் அவர் வெளியே சென்று வருவார். கார் டிரைவர் மணிதான் காரை ஓட்டினார். கோயிலை எட்டியதும் முதலில் சந்தனா தான் இறங்கினாள். அதன் பிறகு மணியின் உதவியோடு கற்பக அம்மாவை இறக்கினாள். அவள்தான் அவரை வீல் சேரோடு கோயிலுக்குள் அழைத்து வந்தாள். திருமணம் நடக்கும் இடத்தை இருவரும் எட்டும் போது ஆவலாய் யாரையும் எதிர்பார்த்த மணப்பெண்ணின் விழிகள் மிகவும் அழகாக மலர்ந்தது. கற்பக அம்மா வரவைதான் அவள் எதிர்பார்த்திருந்தாள் என்பதை அவள் விழிகள் சொல்லாமல் சொல்லியது. அழகான அந்த மணப்பெண்ணுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 29 அல்லது 30 வயது இருக்கும். அவள் அணிந்திருக்கும் சேலை நகைகளை பார்க்கும் போதே வசதி இல்லாத ஒரு வீட்டு பெண் என்பது புரிகிறது. தன் திருமணம் கூட இதைவிட மோசமாக அல்லவா நடந்தேறி இருக்கும் என்று சந்தனா நினைத்தாள். புன்னகையோடு அந்த பெண்ணின் அருகில் வந்த கற்பக அம்மா கையோடு கொண்டு வந்த பெட்டியை சந்தனாவிடம் கொடுத்து மணப்பெண்ணுக்கு கொடுக்குமாறு கூற, அவளும் அந்த பெட்டியை அவரிடம் இருந்து வாங்கி மணப்பெண்ணின் கையில் கொடுத்தாள். நல்லா இருக்கியாமா? கற்பக அம்மா மணப்பெண்ணிடம் கேட்க, ரொம்ப நல்லா இருக்கேம்மா, உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். இவங்க யாருமா என்று அந்த பெண் கேட்க, இது என்னுடைய மருமக, பேரு சந்தனா என்று அறிமுகப்படுத்தியவர், எங்கம்மா மாப்பிள்ளைய இன்னும் காணோம்? வந்துட்டு இருக்காங்க, அவங்க ஏதோ டிராபிக்ல சிக்கிக்கிட்டாங்களாம், இப்ப வந்துடுவாங்க. மணப்பெண்ணின் விழிகள் சந்தனா கட்டி இருக்கும் விலை உயர்ந்த பட்டு சேலையில் மேய்ந்தது. கற்பக அம்மா கையோடு கொண்டு வந்திருந்த இன்னொரு பாக்ஸை எடுத்து சந்தனா கையில் கொடுத்தார். இதையும் கலைக்கு கொடுமா என்று கூற, அந்த பெட்டியையும் வாங்கி சந்தனா கலையிடம் கொடுக்க, அதை வாங்கி கொண்ட கலை, என்னம்மா 2 பரிசு கொண்டு வந்திருக்கீங்க? ஆமாமா, ஒரு பெட்டியில பட்டு சேலை இருக்கு, ஒரு பெட்டியில கொஞ்சம் நகைகள் இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் வரல இல்லையா? முகூர்த்தத்துக்கு நேரம் இருக்குனா நீ சீக்கிரமா போய் அந்த பட்டு சேலைய கட்டிக்கிட்டு நகைகளையும் போட்டுட்டு வந்துடுமா. டைம் இருக்குமா? நான் போய் சீக்கிரமா பட்டு சேலையை கட்டிட்டு வந்துடுறேன் என்று கூறிய மணப்பெண் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த அந்த நடுத்தர வயது பெண்மணியை அழைத்தாள். அவர் அருகில் வர, அம்மா இவங்கதான் கற்பக அம்மா என்று கூற, அம்மா நீங்களா? வணக்கம்மா என்று கூறியவர், நீங்க கொடுத்து உதவின காசுல தான் என் பொண்ணுடைய கல்யாணமே நடக்குது. நீங்க மட்டும் காசு கொடுக்காட்டே இப்ப கூட எங்களால எங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்தி இருக்கவே முடியாது என்று கூற, ஐயோம்மா ஏதோ என்னால் ஆன உதவி என்று அவர் கூற, இந்த மனசு எல்லாருக்கும் வந்துடாதுமா என்று அவர் கூற, அம்மா எனக்கு அவங்க பட்டு சேலை நகையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க, நான் போய் இந்த சேலையை மாத்திட்டு அவங்க கொண்டு வந்த சேலையை கட்டிக்கிறேன். சரிம்மா, சீக்கிரமா போய் கட்டிட்டு வா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்ப வந்துடுவாங்க. இதோமா இப்ப வந்துடுறேன் என்று கூறிய கலை தன்னிடம் இருந்த 2 பெட்டிகளையும் எடுத்துக்கொண்டு வேகமாக உடை மாற்றும் அறையை நோக்கி நடந்தாள். 10 நிமிடம்தான் அவள் தயாராகி வந்து விட்டாள். முன்பு இருந்ததை விட கலை இன்னும் அழகாக இருப்பது போல் சந்தனாவுக்கு தோன்றியது. ஒரு பெண்ணின் அழகை ஒரு பட்டு சேலையும் நகையும் எவ்வளவு அழகாக உயர்த்தி காட்டுகிறது. இதைதான் ஆள் பாதி ஆடை பாதி என்பார்களோ? சந்தனா மனம் நினைத்தது. கலை வந்து சேர்ந்த அடுத்த நொடி மணமகனின் வீட்டாரும் வந்து சேர்ந்து விட்டனர். முகூர்த்தமும் நெருங்கிவிட்டது. அடுத்த 5வது நிமிடம் கலையின் கழுத்தில் மணமகன் தாலி கட்ட, அவள் முகத்தில் தான் என்ன ஒரு ஆனந்தம்! அத்தை இந்த திருமணத்தை மறந்திருந்தால் மணப்பெண்ணின் மகிழ்ச்சியே வெற்றி போயிருக்கும் என்று சந்தனாவுக்கு தோன்றிய நிமிடம் அது. கோயிலின் அருகில் இருந்த அந்த சிறு மண்டபத்தில் தான் விருந்து நடைபெற்றது. விருந்திலும் டிரைவர் மணியோடு இருவரும் கலந்து கொண்ட பிறகுதான் வீடு திரும்பினர். அவர்கள் வீடு திரும்பும் போது 9 மணி ஆகிவிட்டது. சந்தனா முகத்தில் என்னவென்று சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம். காலை வீடு விற்ற செய்தியை அறிந்து சந்தனா வேதனை அடைந்தாலும் அதன் பிறகு அவளுக்கு இந்த நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவே இருக்கிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது எவ்வளவு உண்மை. சந்தனாவின் முகம் மிகவும் அழகாகவும் பொலிவாகவும் இருக்க அதை கண்ட கற்பக அம்மா, என்னப்பா சந்தனா, இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல என்று கேட்டார். ஆமா அத்தை, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்க. அதுக்கு காரணம் நீங்க தான். அப்பாவுக்கு 15 லட்சம் கொடுத்து உதவி பண்ணி இருக்கீங்க. இப்ப இதோ
கலைக்கு பட்டு சேலை நகை எல்லாம் கொடுத்து அவளுடைய சந்தோஷத்தையும் பன்மடங்காக்கி இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு அத்தை. அவள் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் கூறினாள். வீட்டை அடைந்தவர்களுக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருந்தது. மனோகர் அவர்களுக்காகவே காத்திருப்பது போல் காத்திருக்கிறான். அவர்களை கண்டதும் உற்சாகத்தோடு எழுந்தவன், மேம், டாக்டர் வந்து சார செக் பண்ணிட்டு போனாரு. சார் கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்காம். கூடிய சீக்கிரமே சார் குணமாயிடுவார்னு டாக்டர் சொல்லிட்டு போனாரு என்று கூற, இது ருத்ரனின் நாடகம் தான் என்று கற்பக அம்மாவுக்கு தெரியும். இது நாடகமே ஆனாலும் அம்மாவுக்கும் சரி சந்தனாவுக்கும் சரி இது மகிழ்ச்சியான ஒரு தருணம் அல்லவா? தன் மகனின் மனமாற்றத்தை அல்லவா கற்பக அம்மாவால் இந்த நிகழ்வில் இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் மகிழ்ச்சி இன்னும் இன்னும் அதிகமானது. ஆனாலும் எதற்காக இப்படி ஒரு நாடகம் என்று அவருக்கு புரியவில்லை. சந்தனா நடனத்தை காணதான் இந்த நாடகம் என்பதை அவர் எப்படி அறிவார்? மகிழ்ச்சியோடு அறைக்குள் விரைந்து வந்த சந்தனா கதவை சாத்தி தாழிட்ட பின் ருத்ரனின் அருகில் வந்து நின்றாள். ருத்ரன் இன்னைக்கு சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம் வந்துட்டே இருக்கு. கடைசியில ஏதோ எல்லா சந்தோஷத்துக்கும் மகுடம் வச்ச மாதிரி டாக்டர் வந்து உங்களை பார்த்துட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட நிறைய மாற்றம் இருக்கான். நீங்க கூடிய சீக்கிரமே குணமாயிடுவீங்களாம். என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியல தெரியுமா? என் காலை நிக்கவே மாட்டேங்குது ருத்ரன். சலங்கைய கட்டி ஆடுன்னு சொல்லுது. ஆனா இப்ப என்கிட்ட சலங்கை இல்ல. அதுக்காக ஆடாம இருக்க முடியுமா? இதுக்கு மேலையும் நான் ஆடாம இருந்தா நான் சந்தனாவே கிடையாது என்று கூறியவள் பட்டு சேலையை வாரி இடுப்பில் சொருகி கொண்டாள். சின்னையை பாடிய முத்தமழை என்ற பாடலை தன் செல்போனில் பிளே செய்தவள் அவளை மறந்து ஆட ஆரம்பித்தாள். யூடியூபில் எத்தனையோ கலைஞர்கள் இந்த பாடலுக்கு நடனமாடி அசத்தி இருக்கிறார்கள். ஆனால் அந்த நடனம் எதுவும் சந்தனா அளவு இருக்கவில்லை என்றுதான் அவனுக்கு தோன்றியது. அவ்வளவு நளினமாக கை, உடல், இடை என்று ஒவ்வொன்றும் அற்புதமாக அசைந்து ருத்ரனை சிலிர்க்க வைத்தது. தன்னை மறந்து ஆடிய சந்தனா ருத்ரன் விழித்திருப்பதை கவனிக்கவே இல்லை. நடனம் முடிந்ததும் வாரி சுருகிய சேலையை இறக்கிவிட்டவள் வேர்வை முத்துக்கள் சிந்த சிந்த ருத்ரனின் அருகில் வந்து அமர்ந்தாள். ஏசியின் ரிமோட்டை எடுத்து ஏசியின் குளிரை ஏற்றிவிட்டு சேலை முந்தானையை அவள் விசிறியாக்கி கொள்ள அவளது வாசனையோடு அவள் வேர்வையின் வாசனையும் இணைந்து ஒரு புது வாசனை அவன் நாசிக்குள் நுழைந்தேறியது. அவளை அப்படியே வாரி அணைத்து தன் மார்பில் போட்டுக் கொள்ள அவன் மனம் துடித்தது. மெல்ல விழிகளை திறந்து அவளை பார்த்தான். நெற்றி, மூக்கு நுனி, கழுத்து என்று வேர்வை துளிகள் முத்துக்களாக சிதறி கிடப்பது போல் அவனுக்கு தோன்றியது. சூடாகி போன அவளது உடல் ஏசியின் குளிரில் குளிர்ந்த பிறகு குளிக்க அவள் தயாரானாள். பீரோவை திறந்து தனக்கான இரவு உடையை அவள் தேட நைட் கவுன், ஸ்லீப் ஷர்ட் என்று வகை வகையாக மாட்டி வைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதில் தனக்கு பொருத்தமான ஒன்றை அவள் கைகள் தேடின. நைட் கவுன் ஒன்றை எடுத்து பார்த்தாள். அது மிகவும் மெல்லிய துணியால் ஆனது என்பது மட்டுமல்ல, கால் முட்டி அளவுதான் இருக்கிறது. அதை தன் மீது வைத்து பார்த்தவள் முகத்தை சுளித்தபடியே திருப்பி இருந்த இடத்தில் வைக்க அதை கண்டு ருத்ரன் சிரித்தான். ஸ்லீப் ஷர்ட் ஒன்றை எடுத்து பார்த்தாள். அதுவும் அவளுக்கு பிடிக்கவில்லை. தேடி தேடி ஒரு வழியாக ஒரு நைட் கவுனை தேர்வு செய்தாள். அது பாதம் வரை இருந்தாலும் அவள் உடலோடு ஒட்டி கொண்டு அவள் உடல் அழகை அப்பட்டமாக காட்டும். ஆனால் இதைவிட நல்ல இரவு உடை வேற எதுவும் இல்லை என்பதால் அதை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றாள். குளித்துவிட்டு அதை அணியும் போதுதான் முன்கழுத்து ஆழமாக இறங்கி கிடப்பதை கண்டாள். என்ன செய்வது என்று யோசித்தவள், இங்க என்ன தவிர வேற யார் இருக்கா? அவர் இருக்காரு, கோமலதான் இருக்காரு. காலையில 5 மணிக்கு தானே மனோகர் வருவாரு. அவர் வர்றதுக்குள்ள எழுந்து வேற ட்ரெஸ் போட்டுக்கலாம். இது உடம்புக்கு இதமா தான் இருக்கு. தூங்குறதுக்கு இதுதான் ஏத்த ட்ரெஸ். தனக்கு தானே கூறிக்கொண்டவள் குளியல் அறையில் இருந்து வெளியே வந்தாள். ருத்ரனின் அருகில் ஒட்டி உரசி படுத்தவள் கை நீட்டி விளக்கை அணைத்து விட்டு தன் கையை உயர்த்தி இதமாக அவன் மார்பின் மீது வைத்தாள். நேற்று படுக்கையில் மறு ஓரத்தில் கிடந்து உறங்கியவள் இன்று ஒட்டி உரசி தன்னை அணைத்தபடி படுத்திருப்பது அவனுக்கு மிகவும் பிடித்து போனது. கையை மார்பில் எடுத்து வைத்தவள் இப்போது மார்பை இதமாக வருட ஆரம்பித்தாள். இதை அவன் எதிர்பார்க்கவில்லை. அந்த வருடல் அவன் உணர்ச்சிகளை தூண்டியது. சந்தனா, என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் மனம் உறக்க கத்தியது. பல்லை கடித்துக் கொண்டு விழிகளை இறுக்கமாக மூடி படுத்துக் கொண்டான். அவன் மார்பை இதமாக வருடியபடியே படுத்து கிடந்தவள் சட்டென்று உறங்கி போனாள்.
ஆழ்ந்து உறங்குகிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் கை நீட்டி விளக்கை போட்டான். அவள் உடல் அவன் உடலோடு ஒட்டி கிடக்கிறது. அவள் கரம் அவனை அணைத்திருக்கிறது. அவள் பந்து போன்ற முன்னழகு வெளியே எட்டி பார்க்க அது அவன் உணர்ச்சிகளை இன்னும் தூண்ட சட்டென்று விழிகளை இழுத்து கொண்டவன் கை நீட்டி விளக்கை அணைத்தான். ஆனால் அவனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவளை அப்படியே இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொள்ள அவன் மனம் வெம்புகிறது. ஆனால் என்ன செய்வது? கரத்தை நீட்டி அவளை இதமாக அணைத்துக் கொண்டவன் மெல்ல குனிந்து அவள் கன்னத்தில் பட்டும் படாமல் ஒரு முத்தமும் கொடுத்தான். சந்தன கட்டை போன்ற அவள் உடல் அழகை அவன் கரம் மெல்ல மீட்டி ரசிக்கவும் ஆரம்பித்தது. உடலில் ஏதோ ஊர்வது போல் சந்தனாவுக்கு தோன்ற அவள் லேசாக அசைந்தாள். அவள் உறக்கம் கலைந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டவன் சட்டென்று தன் கைகளை இழுத்துக் கொண்டு விழி மூடி படுத்துக் கொள்ள, கை நீட்டி விளக்கை போட்ட சந்தனா ஆழ்ந்து உறங்கும் ருத்ரனை கண்டு விழிகளை அறை முழுவதும் ஓடவிட்டாள். ஆனால் அறையில் வேறு யாரும் இருக்கவில்லை. ஓ கனவா? அப்படியே நடந்த மாதிரில இருக்கு. தனக்கு தானே கூறிக்கொண்டவள் மீண்டும் அவனை கட்டிக்கொண்டு படுத்துக் கொண்டாள். ருத்ரனின் உறக்கம் அதோடு போனது. ஆனால் அவள் உடனே உறங்கி போனாள். தினமும் காலை 5 மணிக்கு மனோகர் வந்து ருத்ரனுக்கு உதவ வேண்டும் என்றுதான் ருத்ரன் அவனிடம் கூறியிருந்தான். ஆனால் இன்று சந்தனாவின் இரவு உடை படு கவர்ச்சியாக இருப்பதால் காலை 5 மணி ஆகும் முன் அழைக்கும் போது வந்தால் போதும் என்று மனோகரின் செல்லுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான் ருத்ரன். சந்தனா விழிப்பதற்குள் குளியல் அறைக்குள் சென்று திரும்பியவன் விழி மூடி படுத்தும் கொண்டான். சந்தனா எழும்போது 6 மணி. அவளுக்கு வியப்பு தாழவில்லை. நேற்று 5 மணிக்கே மனோகர் வந்து விட்டாரே, இன்று ஏன் இன்னும் வரவில்லை? அவருக்கு தோன்றும் போதுதான் அவர் வருவாரோ? மனதில் நினைத்துக் கொண்டவள் குளியல் அறைக்குள் சென்று திரும்பினாள். சிறிது நேரத்தில் அவள் வேறு உடைக்கு மாற இன்னும் மனோகர் வந்த பாடில்லை. ருத்ரனின் அருகில் வந்து நின்றவள், என்னாச்சு உங்க செக்ரட்டரி மனோகருக்கு? நேத்தைக்கு 5 மணிக்கு வந்துட்டாரு, இன்னைக்கு 6 மணி ஆகியும் காணோமே. அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கதவு தட்டப்பட்டது. வந்துட்டாரு போல என்று கூறியவள் வந்து கதவை திறந்தாள். குட் மார்னிங் மேம் என்றான் மனோகர். குட் மார்னிங். நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமுக்கு தான் வருவீங்களா? அவள் கேட்க, இல்ல மேம், 5 மணிக்கு வந்திருக்கணும். அசதியில தூங்கிட்டேன், லேட் ஆயிடுச்சு. ஓ அப்படியா, சரி நீங்க போய் உங்க வேலையை பாருங்க என்று கூறியவள் வெளியே வந்தாள். அறைக்குள் வந்த மனோகர் கதவை சாத்தி தாழிட்டான். பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.